வெல்கம் டு டெஃபினெட்லி நாட். வணக்கம் மீண்டும். டெஃபினெட்லி நாட். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, கிரிக்கெட் இன் தமிழ் சினிமா, கிரிக்கெட் இன் காலிவுட். ஸோ என்னென்ன படங்கள் வந்திருக்கு, நம்ம ஒப்பீனியன்ஸ் அது என்ன, எந்த அளவுக்கு கிரிக்கெட் ரியலிஸ்டிக்கா காமிச்சிருக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் கிரிக்கெட் சீன் இருக்கக்கூடிய தமிழ் மூவின்னு நான் நினைக்கிற படம் பைரவா. அதெல்லாம் நான் ஆனரி மென்ஷன்ல வச்சிருந்தேன். அனிலா அனிலா நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலன்னா எனக்கு சந்தோஷமா இருக்காது. அதனால சரி சும்மாதான் கலாய்க்கிறேன் நானே விஜய. ஆனா அந்த படத்துல அந்த ஒரு சீனை நான் படத்தை முதல்ல ஒரு 2 days கழிச்சுதான் போய் பார்த்தேன். பாக்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ எல்லாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் இமிடேஷன் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல, செமையா ட்ரிபியூட் கொடுத்திருக்காங்க இது அதுன்னு. அப்ப ஆக்சுவலா அப்ப ஒரு இம்மெச்சூர் அணிலா இருக்கும் போது பார்க்கும்போது வாவ் இதாண்டா சினிமான்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் நானு. பட் அவங்க ஒப்பீனியன் என்ன அதை பத்தி? நானும் தியேட்டர்ல லேட்டா தான் போய் பார்த்தேன். எல்லாம் கத்துறானுங்க பக்கத்துல கிரீச் கிரீச்சுன்னு. புரிஞ்சிச்சு அணில்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படம் வைஸா பைரவா பத்தி எனக்கு பேசுறதுக்கு பெரிய ஒப்பீனியன் இல்ல. அண்ணா விகு மாதிரி தான் அந்த படமும். சோ நம்ம அதை தாண்டி போயிடலாம். நம்ம பேசிதான் ஆகணும் அதை பத்தி. ரொம்ப ரியலிஸ்டிக்கா நம்ம காலேஜ்ல வேற எடுத்திருப்பாங்க. இடத்துல ஒரு சீன் இருக்கும். மறந்துட்டேன் அதெல்லாம். அதுக்கப்புறம் தான் ஒரு காலேஜ் சேர்ந்து ஒரு செகண்ட் இயர்ல தான் தெரிஞ்சது, ஓ இது அது இல்ல அப்படின்னு. நம்ம ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஐ திங்க் நம்ம வளர்ந்ததும் சரி, இப்ப நாஸ்டால்ஜிக்கா ஃபீல் பண்றதும் சரி, எல்லாரும் போஸ்டர்லயும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கிறதும் சரி, ஸோ சென்னை 28 வச்சு ஸ்டார்ட் பண்றதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் நம்ம பல தடவை இந்த மூவியை பார்த்துருவோம், ஒன்ஸ் ட்வைஸ் இல்ல, ஐ திங்க் நிறைய தடவை. இப்போ டிவில போட்டா கூட பார்க்க முடியும். நான் சொல்லியே ஆகணும், என் பின்கோடும் 28 தான். ப்ரௌட் மூமெண்ட். அந்த கிரவுண்ட் இங்க பக்கத்துல 2 times விளையாண்டுருக்கேன். கிரவுண்ட்ல போட்டு பீச்ல உரிப்பானுங்களே அப்பா, சரியான அடி வாங்குவாங்க. கோபி பேட்லாம் எமோஷன். அதான் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரிதான் படம் ரிலீஸ் ஆகும்போது நானும் ஆரைப்புறத்துல தான் இருந்தேன். ஒரே ஸ்கூலு. சுண்ணாம்புக்காவ விசாலாட்சி தோட்டம் இல்ல, ஆனா வேற ஏரியால இருந்தேன். அப்போ நிறைய புரியல. அப்போ எப்போ எனக்கு தெரிஞ்சு புதுப்பேட்டைக்கு அடுத்த வருஷம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம். நீங்க யோசிக்கலாம் எப்படா உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு. இப்பதான் கூகுள்ல பார்த்தேன் எப்போ ரிலீஸ் ஆச்சு படம் அப்படின்னு. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தாண்டா உனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. அதான் எனக்கு இந்த படத்துல இது எப்படின்னா, அதான் நான் சொல்றேன்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது பெருசா ஒன்றும் அவ்வளோ புரியல. சின்ன வயசு தானே, சும்மா ஜாலியா பார்த்துட்டு அப்படியே ஜாலியா வந்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த ஏரியா மேட்ச்சு, அப்புறம் பசங்களோட விளையாடுறது, இந்த எங்க ஏரியால எம்பிஎல்னு ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், மேடவாக்கம் பிரீமியர் லீக் அப்படின்னு. அதுல எங்க டீம் எம்எஸ்கே, மேடவாக்கம் சூப்பர் கிங்ஸ் நாங்க. ஆமா, அதுல அப்படியே நிறைய பேரை பாக்குற மாதிரியே இருக்கும். அதனால அதெல்லாம் செம நாஸ்டாலஜிக்கா இருந்தது. நீ கிரிக்கெட் ஆடுறியோ இல்லையோ, அந்த எமோஷன். இப்போ நம்ம கிரிக்கெட்டை எவ்வளவு அத்தன்டிக்கா யூஸ் பண்ணலாம் ஒரு கான்வர்சேஷன் வைக்கலாம். அது எதர் இந்த சீரியஸ் டோன் நிறைய படம் எடுத்திருக்காங்க, இன்னும் காமெடிக் டோன் நிறைய படம் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் ரெண்டுத்துக்குமே ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண த பெஸ்ட் ஃபிலிம்னா அகைன் அங்கேயும் சென்னை 20 தான் நம்பர் 1ல இருக்கும் நான் சொல்றேன். அகைன் கிரிக்கெட் பாத்தீங்களோ இல்லையோ, அந்த எமோஷன் எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஸோ அந்த விதத்துல ஜஸ்ட் கிரிக்கெட்டை மட்டும் ஃபுல்லா சேச்சுரேட் பண்ணாம அவர் ஃபேமிலி டிராமா மட்டும் ஃபுல்லா, ஏன்னா ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் டிராமா, ஒரு ஃபேமிலி டிராமா, ஒரு லவ் டிராமா எல்லாமே சேர்த்து கரெக்டா கொடுத்திருப்பாங்க. அண்ட் அதுதான் சென்னை 28 மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம யூஸ்வலா ஒரு ஹீரோ பார்ப்போம், ஒரு வில்லன் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்டா தான் இருக்கும். இந்த படத்துலதான் ஹீரோவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்ம மிர்ச்சி சிவா ஹீரோ அந்த மாதிரி ஒரு புரோட்டகனிஸ்ட் மாதிரி கொண்டு போவாங்க. கடைசியில பார்த்தா கிரிக்கெட்டே விளையாட தெரியாது, பிரேம்ஜி தான் அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பான்.
கரெக்ட் கரெக்ட் அந்த மாதிரி கரெக்ட். ஒரு பேலன்ஸாவே இருக்குமா, அதுதான் அந்த படத்தோட ஒரு ஹைலைட் மாதிரி இருக்கும். எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒவ்வொரு டீமுக்கு அந்த மாதிரி ஆள் இருப்பான் தல. எங்க இதுலயுமே வந்து ஹேமந்த்னு ஒருத்தர் தான். அவனுக்கு ஃபுட்பாலே விளையாட தெரியாது. ஏ செக்ஷனுக்கும் பி செக்ஷனுக்கு எல்லாம் மேட்ச் வைப்பாங்கல்ல சின்ன வயசுல. ஆமா. அதுல வந்து பெனால்டி கிக்கு நாங்க எல்லாம் அடிக்கிறோம், எல்லாத்தையும் தடுக்கிறானுங்க ஆப்போனன்ட் பி செக்ஷன். நான் ஏ செக்ஷனு, ஆப்போனன்ட் பி செக்ஷன். அதுல எல்லாத்தையும் தடுத்துட்டானுங்க. இப்ப டிரால இருக்கு. இப்ப யார் அடிக்கிறானுங்களோ அவனுங்க வின்னு. எங்க டீம் முடிஞ்சு போச்சு, ஹேமந்த் தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சு நாங்களாம் முடிஞ்சிருச்சு, அவள் தான்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா ஹேமந்த் கோல் அடிச்சிட்டான். ஹேமந்த் சுப்ரீமசி. சிவான் அடிச்சாலே எனக்கு பிடிக்கும், எல்லா படமே பிடிக்கும். நிஜமா நானும் சிவா அந்த போற போக்குல அப்படியே ஒரு ஒன் லைனர் அடிச்சுட்டு போவாரு, வேற மாதிரி இருக்கும். இந்த டூல எல்லாம் கூட அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப கேவலமா ஆடிடுவாங்க அந்த பேட் பாய்ஸ் டீமோட. அப்புறம் வந்து எல்லாம் சீரியஸா இருப்பானுங்க. இவரு ஒரு ஏன்டா இப்படி இருக்கீங்க, இது நம்ம டேவா கூட இருக்கலாம், இந்த நம்ம டீமுக்கு ஏன் சென்னை ஸ்டார்ஸ்னு பேர் வச்சு உனக்கு தெரியுமா? தெரியுமா? எனக்கே தெரியாது. அதெல்லாம் டைமிங் தான். அப்புறம் அவுட் ஆஃப் மூவியா இருந்தாலும் அந்த இதுலயும் கலகலப்புலயும் நடந்து வரும்போது அவர் அமிதாப் பச்சன் கெட்டப்ல இருப்பாரு. இது கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கு. ஆனா சரியான மூவிடா கலகலப்பு. அந்த மாதிரி ஒரு படம், அந்த காமெடி படம் நிஜமா வரல அதுக்கப்புறம் தமிழ் சினிமால. ஃபர்ஸ்ட் பார்ட்லயுமே ஷார்க்ஸ் தான் ஜெயிக்க போறானுங்கன்னு தெரியும், ஆனாலும் அப்படியே அந்த டென்ஷனை பில்டப் பண்ணிட்டே இருப்பானுங்க. இதுல ஹானரி மென்ஷன்னா அந்த படத்துல வந்து படவா கோபி கமெண்ட்ரி தான். சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் படவா கோபி கமெண்ட்ரி. அப்புறம் வந்து மினிஸ்டர் வருவாரு, பவுலிங்கா மறக்க முடியாத டைலாக் அதெல்லாம் சத்தியமா. சென்னை 28 அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிரிக்கெட்டை தாண்டி எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ் எல்லா சாங்குமே சரியான சாங்ஸ். யுவன் போட்டது. நெக்ஸ்ட் மூவி வந்துட்டு ரீசெண்டா ரிலீஸ் ஆன லப்பர் பந்து. ஐ திங்க் இந்த இயர்ல வந்து டாப் 3 மூவிஸ்ன்னு வச்சா அட்லீஸ்ட் பர்சனலி எனக்கு வந்துட்டு அந்த டாப் 3 ரேங்கிங்குள்ள கண்டிப்பா வந்துடும். என்ன படம், சரியான படம்டா சத்தியமா. அது கிரிக்கெட் அண்ட் மேல் ஈகோ அந்த ரெண்டு விஷயத்தை பத்தி சூப்பரா வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதான் தல நீ சொன்ன 2 பாயிண்ட்ஸ் தான், கிரிக்கெட்டு ஆஸ் வெல் அஸ் அந்த மேல் ஈகோ, ரெண்டுத்தையும் வச்சு செம்மையா பிளே பண்ணியிருப்பாங்க. மெயினா கெத்து கேரக்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஹைலைட். போட்ட அந்த டைரக்டர் அந்த விஜயகாந்த் பாட்டு போட்டு எலிவேட் பண்ணது. எனக்கு கோட் மூவி வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சுதான். ஓகே, அந்த ஒரு செலிப்ரேஷனு, சரி 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 அடிக்க வேண்டாம் என்னை பப்ளிக்ல ஒத்துக்கிட்டேன் நானு, இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல. சோ பார்க்கும் போதே எனக்கு ஒரு ஃபேனா பார்க்கும் போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ உடனே ஒரு 2 ஹவர் போர் அடிக்காம வந்துச்சு அப்படின்னு. ஆனா அந்த படத்துல இருந்த ஒரு மெயின் ப்ராப்ளமே வந்துட்டு எவ்ரி 30 செகண்ட்ஸ் எவ்ரி 1 மினிட் எனக்கு ஒரு கேமியோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்கிரிப்ட் மூலியமா, அதாவது ஒண்ணு நீ ரைட்டிங் மூலியமா ஒரு படத்துல ஹை கொண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கேமியோ இல்ல வந்து ஒரு நாஸ்டாலஜிக் சாங், ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி வச்சு ஹை கொண்டு வரலாம். அது விபிக்கு வந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கேமியோ 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 ரெஃபரன்ஸா வச்சு ஓவர்லோட் பண்ணிட்டாரு. அஸ் அ ஃபேனா பார்க்கும்போது எனக்கு பேரபிளா தான் இருந்திருக்கும். ஆனா ஒரு நான் ஃபேனா பார்க்கும்போது கண்டிப்பா இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும், புரிஞ்சுக்க முடியுது. எதுக்காக இந்த I wouldn't say I didn't like the movie, but அதுல கொஞ்சம் நடுவுல எல்லாம் எனக்கு ரொம்ப லெங்தா இழுத்த மாதிரி இருந்துச்சு சில சீன்ஸ் எல்லாம். படம் கொஞ்சம் பெருசு தான். சோ நான் எதுக்கு இதோட கம்பேர் பண்றேன்னா, எலவேஷன் வந்து ரைட்டிங்ல கொண்டு வரலாம். அதுதான் வந்துட்டு லப்பர் பந்துல வந்துட்டு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அங்க யூஸ் பண்ற அந்த பொட்டு வச்ச சாங்கா இருக்கட்டும் இல்ல போக்கிரி பொங்கல் சாங், 2 பேருக்கும் அது வந்து கரெக்டா ரைட்டிங்கோட செட் ஆகி வந்திருக்கும் அந்த இடத்துல. உனக்கு ஃபைனலா உனக்கு அல்டிமேட்டா தெரியும் அவங்க 2 பேரும் சேர போறாங்க, பட் இருந்தாலுமே உனக்கு அடுத்து என்னாவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரது தட் வாஸ் இன் தி ரைட்டிங். அதனாலதான் அதான் இப்ப கோட்ல ஆர்டிபிஷியலா எலிவேட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த சீனை, பட் நீங்க அதை நேச்சுரலா செட் ஆகி அதை சூப்பரா எடுத்திருப்பாங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் பாசிட்டிவ் இந்த படத்துல. அதான் எல்லாமே ஓகே, எனக்கு படமா ரொம்ப பிடிச்சிருந்தது.
அந்த ஹை மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா கடைசியில கார்க் பால் பேட கட்டாம ஆடுவார்ல, அதனால அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் இங்கதான் ஒரு ஏத்துக்க முடியல. கெத்தான இருக்கு, கெத்தான மூமெண்ட் அதுதான். ஆக்சுவலா சட்டல நிறைய பாலிடிக்ஸும் பேசியிருப்பாங்க. ஸோ ஆமா. ஆக்சுவலா இதுல அந்த ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். அவன் எப்படி அந்த வீடை வந்து சிஎஸ்கே பெயிண்ட் பண்ணுவான், அப்புறம் லவ்வுக்காக என்ன பண்ணுவான். ஸோ அந்த இது நல்லா இருக்கும். அப்புறம் எனக்கு அவன் இன்ட்ரோ பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் பால் சாமி குட்டுருவான், அடுத்ததுல இருந்து அடிப்பான்னு கெத்து இன்ட்ரோலாம் செம்மையா இருக்கும். அப்புறம் மெயினா அந்த இவருதான் அந்த மேனேஜர்னு ஒருத்தன் அந்த டீம்ல இருப்பான், திடீர்னு இறக்கி விட்டு அடிக்க வைப்பான்ல. ஸோ அதெல்லாம் செம்ம எனக்கு செம்மையா இருந்துச்சு அது. ஸோ அவர் எல்லா பொண்ணும் சேர்ந்து டீமும் அடிப்பார். ஆமா ஆமா ஆமா. ஐ திங்க் இப்போ ஒரு நார்மல் கிரிக்கெட் மூவி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸப்ஷனல் கிரிக்கெட் மூவி இருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் இட் டுக் ஃப்ரம் அ வெரி குட் மூவி டு அன் எக்ஸப்ஷனல் மூவின்னு நினைக்கிறேன். Correct. நம்ம கிட்ட திணிக்கல. we know these kind of politics exist, like cricket or any sports இருக்கட்டும், city or even outside city இருக்கட்டும். But the thing which made this film exceptional வந்துட்டு the subtle politics and the end வந்துட்டு அது அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்களோ அது ரொம்ப கரெக்டா சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு மூவியும் தல, கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு மட்டமான படத்துல இருந்து எக்ஸப்ஷனலா மாத்தின வந்து இன்னொரு படம் பார்த்தேன், ஜெயிலர். இதுல எனக்கு திருப்பி பல வன்மங்கள் இருக்கு. ஜெயிலர் பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா வேணாம். சரி நீ சொல்லு, நீ என்ன ஃபீல் பண்றியோ சொல்லு. ஜெயிலர் பத்தி என்ன சொல்ல வந்த? ஓகே, சில ஹை மூமெண்ட்ஸ் இருந்தது. ஓகே, அந்த படம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா செம்ம சாட்டிஸ்ஃபைங்காலாம் இல்ல, சாட்டிஸ்ஃபைங்காவே இல்ல படம். அப்புறம் வந்து கடைசியில அந்த 3 பேரை கொண்டு வந்து அங்க 3ஆவதா ஒருத்தன் இருப்பானே, அந்த சீன்ல எல்லாம் ஆக்சுவலி அந்த சீன் வைஸ் சரியா இருந்தது. நான் கூட பயன்ட்டேன், அவன் பேரன் கண்ணு எடுத்துட்டு வருவான் போல, என்னமோ பண்ண பெட்டிக்குள்ள போன பாய் இங்க வந்துட்டேன் அப்படின்னு வருவான்னு நினைச்சேன். அவனை ஏதோ இதுல வச்சு போட்டிட்டு வந்துடுவார்ல அவரு, ரூம்குள்ளே எங்கேயோ. ஆமா ஆமா, அந்த பாய் தான் வர போறான்னு நினைச்சேன் கண்ணோட. சிவராஜ்குமார் பார்த்தோன்னே சரியான ஹை மூமெண்ட் தான். இது நீ ரஜினி படம் பத்தி பேசினனால நான் இன்னொரு ஒரு விஷயத்த கொண்டு வரேன். சரியான கிரிக்கெட் சீன் உள்ள படம், ஆனா ஹார்ட் டிஸ்க் காணா போனனால காமிக்க முடியல. லால் சலாம், நீங்க பாத்தீங்களா அந்த படத்தை? கிரவுண்ட்ல எடுத்திருக்காங்க சேப்பாக்ல. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் வர மாதிரி 8 for 8 விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் பேட்டிங் ஆடுறாங்க. அப்போ லால் சலாமனை பார்க்கல பை, சாரி. 410 ரன் அடிக்கணும். 8 for 8ல இருந்து உங்க 2 பேர் தனியா ஆடி எத்தனை பேர் ஜெயிச்சு கொடுக்குறாங்க. நீதான் ஹார்ட் டிஸ்க் எடுத்தேன்னு நினைக்கிறேன் நானு. வச்சிருக்கேன், கொடுக்க மாட்டேன். சோ நெக்ஸ்ட் மூவி வந்து என் தலைவரை வணங்கி, மார்க் பவுச்சரை வணங்கி ஆரம்பிக்கிறேன். கனா, மார்க் பவுச்சர் வந்து அவர் சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் கீப்பரா இருந்தாரு. என்னாச்சு அவருக்கு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் தான் தல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். he was a வெரி குட் பேட்ஸ்மேன், வெரி குட் கீப்பரும் கூட. யாரு கூடன்னு தெரியல, டெஸ்ட் மேட்சா ஓடிஐ இல்லையான்னு. இந்த படத்துல வர மாதிரியே போல்ட் ஆகும், பெயில்ஸ் வந்து கண்ணில் அடிச்சு ஒரு கண்ணு டேமேஜ் ஆயிடும். அண்ட் ஆனா ஒன்று, இந்த படத்துல வந்து நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கட்டும், ஓகேவா? எந்த கோச்சா அது தன்னோட மெயின் ஒரு ஸ்பின்னர் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் ஆடாம உட்கார வச்சிருப்பாராடா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. ஒழிச்சு வச்சிருந்தாரு. அந்த சர்ப்ரைஸ் இருக்குடா. இப்ப ஜெயிச்சுட்டு தானே இருக்காங்க, தோத்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ ஒரு டீமோட அனலிஸ்டா எனக்கு தெரியல, டீமோட அனலிஸ்டா இருக்கும் 15 பிளேயர் ஸ்குவாட் வந்தாலும் அந்த ஆளுங்களுக்கு போகும். அப்போ 15 பிளேயரோட லோக்கல் மேட்ச் ஆடுற ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் கூட தேடி கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா? ஆனா பேசிக்கலி எனக்கு தெரியும், நம்ம காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மாயாஜால போய் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. அதுதான் தமிழர்களின் 2 கண்கள், விவசாயம், இன்னொன்னு கிரிக்கெட். ரெண்டுத்துக்கும் பிறந்த குழந்தைதான் கனான்னு பாக்குறேன் நானு. எல்லா சீன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, எனக்கு ஐ ஒன்ட் ரேட் இட் அஸ் அ கோட், பட் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு படம். புரியுது. அதே மாதிரிதான் இட் வாஸ் ஃபைன். பட் கிரிக்கெட்டிங் சீன்ஸ்னு பார்த்தோன்னா இட் வாஸ் தேர் வாசன்ட் மெனி. ஐ திங்க் எனக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு யோசிச்சேன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் கொஞ்சம் இருக்கும், நடுவில் கொஞ்சம் இருக்கும், அவ்வளவுதானே.
அந்த செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அதை செமிஃபைனல்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓ இட் வாஸ் ஃபைன். அகைன் ஜீவா மூவி இல்லாம அகைன் கிரிக்கெட் டிஸ்கஷன் இன் தமிழ் சினிமா வந்துட்டு இருக்காது. அகைன் சூப்பர் மூவிட. எனக்கு ஜீவான் ரொம்ப பிடிச்ச சீன் வந்துட்டு எனக்கு ரொம்ப டச் ஆனது வந்து இந்த சின்ன வயசுல அவன் போய் பேட் வாங்குவான்ல. உங்க பக்கத்து வீட்டு ஆள் யாரோ அங்கிள் அங்கிள் Uncle. ஒருத்தர் கூட்ட போய் சார்லி. அது எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். சார் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேட் இருக்கும், நார்மல் பேட் ஏதோ ஒரு பேட் அது வாங்கி நம்மளும் வந்துட்டு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அது சூப்பரா இருக்கும். அதுக்கு அந்த சீன் பார்க்கும்போது அந்த படத்துல ஒரு ஆனரி மென்ஷன்னா நம்ம விசி தான். வருஷ ஆமா, கிராந்தி ஆமா. மொட்டையா போட்டு ஜம்முன்னு வரும். சிரிப்பா சூரிய பாட்டு. சின்ன வயசுல பார்த்த படம் டெயின் புலிக்கு மெயின் புலின்னு பேட்ட சொல்லி செம்மையா சுத்தி சுத்தி அடிப்பான். இந்தியா டீமுக்கு எல்லாம் செலக்ட் ஆவான். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு அந்த படம்? ஆமா ஆமா. எனக்கு ஞாபகம் இல்ல. செயின் குலிக்கு மெயின் குலின்னு தல அது இந்த தமிழ் படம் ஹிந்தில ஹிந்தி போகோல ஹிந்தி. டப்பிங்ல போடுவான் நமக்கு. சூப்பரா இருக்கு. சொல்லுங்க. போகோலையும் கார்ட்டூன் நெட்வொர்க்லயும் தமிழ் டப்பிங்ல போடுவான். அதுல எப்படின்னா இவங்க வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளருவான் ஒரு பையன். ம். அவங்களுக்கு வந்து எப்படின்னா சில பேர் வந்து வாரம் வாரம் வந்து அவங்க வீட்டுல வேணாம்னு சொல்ற பொருள் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஓகே. அப்படி வந்து கை விட்டு ஒரு பாக்ஸ்ல கொண்டு வந்து ஒரு ஃபேமிலி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுல கை விட்டு நோண்டும் போது இவனுக்கு கபில் தேவ் 1983 விளையாண்ட பேட் வந்து கிடைக்கும். அவன் வந்து அதை எடுத்து ஆசையா பார்க்கும்போது ஒரு மின்னல் வந்து அதை தாக்கி பேட்டுக்கு வந்து சரியான பவர் ஒண்ணு வந்துடும். சூப்பர்ரா. ஆமா. அது இந்தியா வந்து அந்த டீம்ல வந்து வேர்ட் அப்ப சொன்னா வந்து மட்டும் ஒரு தான் வரும். இந்தியா டீம்ல ஓகே. அப்ப வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டா இருப்பாங்க. சோ பேட்ஸ்மேன் தேடிட்டு இருப்பாங்க. எப்பவுமே இந்தியாக்கு அந்த ப்ராப்ளமா? ஆமா, அப்பையில இருந்தே போல. அந்த பையனுக்கு ஒரு 8 வயசு தான் இருக்கும். ஏதோ ஒரு கிரவுண்ட்ல வந்து விளையாடும் போது இவரு ஆமா இவர் கார்ல உட்கார்ந்து இருப்பாரு. இவன் செயின் குலிக்கு மெயின் குலின்னு மந்திரம் போட்டு அடிப்பான். அந்த கார் கண்ணாடி உடைச்சிடும். உடனே அவர் யார் அடிச்சதுன்னு தேடிட்டு வருவாரு. பார்த்தா இந்த பையன் இருப்பான். அப்புறம் யார் இப்ப என்ன அடிச்சதுன்னு தேடிட்டு வந்து அந்த பேட் கடைசியா நான் செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிருவான். நல்லா போயிடும். அப்புறம் கடைசியா அந்த பேட் உடஞ்சிரும் ஃபைனல்ஸ்ல. அப்புறம் இவன் பேட் எடுத்துட்டு போய் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருவான் நினைக்கிறேன். ஜெயிச்சு கொடுப்பான். நான் சின்ன வயசுல பார்த்த பெஸ்ட் கிரிக்கெட் மூவி வந்து சோட்டா பீம் வர்சஸ் ஏலியன்ஸ். சரியா பெஸ்ட் அதுதான். இந்த செயின் குலிக்கு மெயின் குலிலேயே அவங்க ஓடிஐ மேட்ச் ரெட் பால் ஆடுவாங்க. எல்லாம் கிரவுண்ட் விட்டு வெளியே எல்லாம் அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் தான் அவன் அடிக்கிறது எல்லாம். நான் எல்லாருக்கும் தெரிஞ்சு இதுதான் வந்துட்டு தமிழ் சினிமால இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட் மூவிஸா இருந்திருக்கு. ஃபீல்ட்ஸ் ஒரு மத்த இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது கிரிக்கெட்டை இவ்வளவு போர்ட்ரே பண்ண இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா மட்டும் தான் நினைக்கிறேன். வி லீவ் அவுட் பாலிவுட் பட் ஸ்டில் ரீஜனல் சவுத் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டாலுமே மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் இட் ஷோஸ் ஆர் லவ் ஃபார் கிரிக்கெட்னு நினைக்கிறேன். We'll close off this video. So we'll see you in the next video. Until then, bye.